Hello students, welcome to Stella NEET Academy. So நம்ம Stella NEET Academy last ஒரு few days back வந்து பார்த்தீங்கன்னா ஒரு free scholarship test நடத்தினோம். எதுக்கு அப்படின்னா NEET 2024 crash courseக்கான ஒரு free scholarship test. ஸோ அதை வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எழுதியிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா ஃப்ரீ ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் நம்பர் 2. ஸோ இந்த ஃப்ரீ ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா ஸோ NEET 2024 crash course நம்ம ஸ்டெல்லா NEET அகாடமியில் March 23rd ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த கிராஷ் கோர்ஸில் ஒரு ஃப்ரீ ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் மூலமாக உங்களுக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் கொடுக்கலாம். அந்த கோர்ஸுக்கு வந்து ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ஸ்காலர்ஷிப் வந்து உங்களுக்கு அவார்ட் பண்ணுவோம். ஸோ அதை வச்சு தான் ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் எழுதியிருந்தாங்க. ஸோ அதுக்கான ஸ்காலர்ஷிப் லிஸ்ட் ரெடியாக இருக்குது. இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா ஃப்ரீ ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் 2 ஃபார் NEET 2024 crash course, right? So NEET 2024 crash course free scholarship test. ஸோ இது என்னைக்கு நடக்குது அப்படின்னா 11th, அதாவது February 11th சண்டே நமக்கு அந்த எக்ஸாம் நடக்குது. ஓகே, இந்த எக்ஸாம் யாருக்கானது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபார் கிளாஸ் 12 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ கரண்ட்டாக கிளாஸ் 12 படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் போர்டு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க ஒரு எக்ஸாம் ஃப்ரீ ஸ்காலர்ஷிப் டெஸ்ட். ஸோ இந்த சிலபஸ் என்ன சார்? ஸோ இந்த ஃப்ரீ ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்டுக்கான டெஸ்ட் நம்பர் 2க்கான சிலபஸ் என்ன? ஸோ லாஸ்ட் ஃப்ரீ ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் நம்பர் 1ல் வந்து பயாலஜி சிலபஸ் வச்சுருந்தோம். ஸோ இந்த தடவை வந்து கிளாஸ் 12 ஃபிசிக்ஸ் சிலபஸ். ஸோ கிளாஸ் 12ல் டோட்டலி ஒரு 14 சாப்டர்ஸ் இருக்குது இல்லையா? அதாவது எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ் அதிலிருந்து, ஸோ எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ் அந்த சாப்டர்லேருந்து டில் வந்து செமிகண்டக்டர் வரையும். ஸோ டோட்டலாக நமக்கு வந்து 14 சாப்டர்ஸ் இருக்குது. ஸோ இந்த 14 சாப்டர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரீ ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் நம்பர் 2ல் ஆன சிலபஸ். ஓகேங்களா? ஸோ கிளாஸ் 12 ஃபிசிக்ஸ் சிலபஸ். போன டெஸ்ட் வந்து கிளாஸ் 12 பயாலஜி சிலபஸ் எழுதணும். அதாவது FST 1 ஃப்ரீ ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் நம்பர் 1க்கு வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பயாலஜி சிலபஸ், கிளாஸ் 12 பயாலஜி சிலபஸ் எழுதணும். ஸோ இப்போ இந்த எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் 12 ஃபிசிக்ஸ் சிலபஸ் நம்ம எழுத போகிறோம். ஓகே, தென் பேட்டர்ன் ஆஃப் த டெஸ்ட். ஸோ பேட்டர்ன் ஆஃப் த டெஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 45 கொஷின்ஸ், டோட்டலாக வந்து 45 கொஷின்ஸ். ஈச் கொஷினுக்கு வந்து 4 மார்க்ஸ். ராங் ஆன்சருக்கு உங்களுக்கு தெரியும். ஸோ ராங் ஆன்சருக்கு வந்து -1 மார்க் ஆஸ் பர் NEET எக்ஸாம். ஸோ ஒன்லி 45 கொஷின்ஸ், ரைட்? ஸோ செப்பரேட் டெஸ்ட் ஃபார் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு செப்பரேட் டெஸ்ட். ஸோ வந்து பார்த்திங்கன்னா தமிழ்லேயே இருக்கும், கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு தமிழ்லேயே இருக்கும். ஸோ தனி டெஸ்ட் லிங்க்காக உங்களுக்கு வந்து கொடுப்போம், ரைட்? அண்ட் செப்பரேட் டெஸ்ட் ஃபார் இங்கிலீஷ் மீடியம். ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தனி டெஸ்ட் லிங்க். ஓகே, ஸோ மோட் ஆஃப் தி எக்ஸாம் வந்து ஆன்லைனுங்க. ஸோ ஒரு ஆன்லைன் டெஸ்ட் லிங்க் தான் உங்களுக்கு வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம். ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா தமிழ் மீடியம் டெஸ்ட் லிங்க் வரும். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் டெஸ்ட் லிங்க் வருங்க. ஓகேங்களா? ஸோ டேட் ஆஃப் த டெஸ்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 11/2/2024 சண்டே. ஸோ டேட் ஆஃப் த டெஸ்ட் அதாவது கம்மிங் சண்டே 11/2/2024. ஸோ அன்றைக்கி தான் வந்து இந்த எக்ஸாம் நடக்குது. ஸோ டைமிங் வந்து பார்த்தோன்னா 5 PM to 6 PM, ஜஸ்ட் 1 hour டைம் தான், 5 PM to 6 PM. ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸாம் வந்து எப்படி நடக்கும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஸோ இப்போது 5 PM to 6 PM தான் எக்ஸாம் டைம். ஓகே, ஒரு 4:30 அந்த டைமில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு நம்ம சேனலில் இந்த ஒரு வீடியோ, ஒரு ஜஸ்ட் ஒரு 1 minute வீடியோவில் ஃப்ரீ ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் நம்பர் 2 அப்படின்னு கொடுத்து அந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் லிங்க், ஆன்லைன் டெஸ்ட் லிங்க் கொடுத்துருப்போம். ஸோ அந்த ஆன்லைன் டெஸ்ட் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தனியாக தமிழ்னு போட்டு ஆன்லைன் டெஸ்ட் லிங்க் இருக்கும். அதே மாதிரி இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இங்கிலீஷ்னு போட்டு ஆன்லைன் டெஸ்ட் லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அவங்க ஜஸ்ட் எழுதலாம். ஸோ இதில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷனே கிடையாதுங்க. ஸோ இதுக்கு ப்ரியராக வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஜஸ்ட் லிங்க்கை கிளிக் பண்ணுறீங்க, உங்கள் டீட்டெயில்ஸ் ஜஸ்ட் கேட்கும். நேம், மொபைல் நம்பர், ஸ்கூல் நேம், அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே அந்த டீட்டெயில்ஸ் ஃபில்அப் பண்ணிவிட்டு டேரெக்டாக நீங்கள் டெஸ்ட் எழுத ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? ரைட். ஸோ இந்த டெஸ்ட் எழுதுறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த டெஸ்ட் எழுதுனீங்க அப்படின்னா ஸ்காலர்ஷிப் கண்டிப்பாக NEET 2024 கிராஷ் கோர்ஸில் நம்ம ஸ்டெல்லா NEET அகாடமி நடத்துகிற NEET 2024 கிராஷ் கோர்ஸ் என்றைக்கு ஆரம்பிக்குது அப்படின்னா மார்ச் 23rd ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த கிராஷ் கோர்ஸில் இன்கேஸ் நீங்கள் ஹை மார்க்ஸ் நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தீங்கன்னா 50% ஆஃப் ஸ்காலர்ஷிப் வில் பி கிவன். அதாவது டியூஷன் ஃபீஸில் உங்களுக்கு 50% ஸ்காலர்ஷிப் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கப்படும். ஸோ இது வந்து நீங்கள் ஹை மார்க்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் டாப் 3 மார்க்ஸ் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா, இல்லை டாப் 5 மார்க்ஸ் வாங்கியிருந்தீங்கன்னா இந்த
ஸ்காலர்ஷிப் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். பட் ஹை மார்க்ஸ் எடுத்தால் தான் ஸ்காலர்ஷிப்பா அப்படின்னு கேட்டால் கிடையாதுங்க. ஸோ இன்கேஸ் வந்து நீங்கள் ஒரு ஜஸ்ட் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்கனாலே போதும். ஸோ ஜஸ்ட் ஒரு பார்ட்டிசிபேஷனுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ பார்ட்டிசிபேஷனுக்காக கண்டிப்பாக ஒரு மினிமம் பெர்சன்டேஜ், அதாவது ஒரு 20%, ஒரு 25%, ஈவன் 30% ஆஃப் த ஃபீஸ் வந்து ஆஃப் த ஸ்காலர்ஷிப் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அவார்ட் பண்ணுவாங்க. இன்கேஸ் இந்த டெஸ்ட் வந்து நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தாலே ஸோ ஸ்காலர்ஷிப் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இதில் இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ எஃப்எஸ்டி 1, தட் இஸ் ஃப்ரீ ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் நம்பர் 1 எழுதின ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கிறீங்க. ஸோ அதில் ஸ்காலர்ஷிப் லிஸ்ட் வந்து ஒரு 20+ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஸ்காலர்ஷிப் லிஸ்ட் வந்து ரெடியாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த 20+ ஸ்டூடெண்ட்ஸோட நேம் லிஸ்ட் வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம். ஸோ நேம் லிஸ்ட் வந்து அடுத்த வீடியோவில் நான் ரிலீஸ் பண்ணுறேன். ஸோ அதில் வந்து பார்த்தோம்னா ஸ்டூடெண்ட்டோட நேம், ஸ்டூடெண்ட்டோட ஸ்கூல் நேம், தென் ஸ்டூடெண்ட்டோட டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே அதில் இருக்கும். ஸோ உங்கள் நேம் அதில் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீட் 2024 கிராஷ் கோர்ஸில் உங்களுக்கு அதுக்கான ஸ்காலர்ஷிப் கண்டிப்பாக அவார்ட் ஆகும். ஸோ ஆல் த பெஸ்ட். ஸோ இந்த டெஸ்ட்டை வந்து சீரியஸாக எடுத்து நீங்கள் எழுதலாம். ஸோ கிளாஸ் 12 சிலபஸ் தான், 45 கொஷின்ஸ், கிளாஸ் 12 ஃபிசிக்ஸ் சிலபஸ் தான். ஓகேங்களா? ஸோ கிளாஸ் 12 ஃபிசிக்ஸ் சிலபஸ் 14 சாப்டர்ஸ். ஸோ நல்லாவே நீங்கள் எழுதலாம். தென் 45 கொஷின்ஸ் தான், பிட்வீன் 5 to 6 PM. ஓகேங்களா? ஸோ தமிழ் மீடியமுக்கு செப்பரேட் டெஸ்ட் அண்ட் இங்கிலீஷ் மீடியத்துக்கு செப்பரேட் டெஸ்ட். ஸோ மோட் ஆஃப் த எக்ஸாம் வந்து ஆன்லைன். டேட் ஆஃப் த டெஸ்ட் வந்து 11/2/2024 கம்மிங் சண்டே. டைமிங் வந்து 5 PM to 6 PM. ஓகேங்களா? ஸோ 1 hour டெஸ்ட் தான். ஸோ ஒரு 4:30 PM, அதாவது ஒரு 4:30 மணிக்கு போல் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஒரு வீடியோ, ஒரு 1 மினிட்டுக்கான ஒரு வீடியோ நம்ம கொடுத்து, அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் டெஸ்ட் லிங்க், ஆன்லைன் டெஸ்ட் லிங்க் நம்ம கொடுப்போம். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தனியாகவும், தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தனியாகவும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜஸ்ட் எழுதலாம். ஸோ இந்த டெஸ்ட் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீட் 2024 கிராஷ் கோர்ஸில் இந்த டெஸ்ட் மூலியமாக கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ.